அன்பிற்குரியவர்களே, இந்த தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள், குழப்பங்கள், போராட்டங்களுக்கு மத்தியிலே எப்படி கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார், எப்படி இந்த தாவீது உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி கூப்பிட்டான், எப்பொழுது கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு தாவீதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஐயா, தாவீதுடைய ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் எப்படி அவனை இடை கட்டினார், எப்படி பாருங்க, இந்த அற்புதமான ஒரு மாற்றத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார் என்பதை நாம் சங்கீதம் 30 இருந்து தியானித்து விட்டு இன்று ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தூங்கும் முன் இந்த ஜெபத்தை செய்துவிட்டு இந்த நல்ல சங்கீதத்தை நீங்கள் உங்கள் இருதயத்திலே தியானித்து கேட்டுவிட்டு உங்கள் நித்திரைக்கு செல்லுங்கள். அந்த நித்திரை சுகமானதாய், உங்களுக்கு பிறக்க போற விடியல் உங்கள் வாழ்க்கையின் மொத்த விடியலாய் ஒரு மறுமலர்ச்சியாய் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், சங்கீதம் 30:1 இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். 3, கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன். பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படியாக ஒரு ஜெபத்தை செய்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மகிழ ஒட்டாமல், ஐயா, என்னை தள்ளினவர்கள், என்னை வலையிலே அகப்பட பண்ணினவர்கள், என்னை பல்வேறு பிரச்சனையிலே அகப்பட பண்ணி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தியவர்கள் என்ன செய்யக்கூடாது, மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். நீர் அப்படி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். தாவீது சொல்றார், என்னை குணமாக்கினீர். என்றும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை அவர் குணமாக்குவார். ஐயா, உங்களை எல்லா அழிவில் இருந்தும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கை தூக்கி எடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் சத்துருக்களை மகிழ ஒட்டாமல் உங்களை அழுகையில் இருந்த உங்களை ஆனந்த களிப்பை காண செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், அப்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யாவிட்டால் தாவீது சொன்னது போலே, பாருங்கள், பாதாளத்திலே நாம் இறங்கினவர்களைப் போல மாறி இருப்போம். ஆனால் கர்த்தரோ, பாருங்கள், அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், ஐயா, எங்கள் தொழிலும் எங்கள் கையின் பிரயாசங்களும் குழியில் இறங்காதபடி கர்த்தர் எங்களை உயிரோடே காத்தீர் என்று அவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களுக்கு பிறகு நீங்கள் இப்படியாய் சாட்சி சொல்வீர்கள், நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். அதனால் தான் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஐயா, பரிசுத்தவான்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, அவர் ஒரு நாளும் அவரை நம்பி இருக்கிறவர்களை வெட்கப்பட்டு விடவில்லை. ஐயா, அவர் ஒரு நாளும் அவரை விசுவாசிக்கிறவர்களை கைவிட்டதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்களை அவர் பிரகாசம் அடைய செய்யாமல் விட்டதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் இந்த தேவன் விட்டதே இல்லை. ஐயா, உங்களை முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த இவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. 6 சொன்னது போல, நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. 9, கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயமாயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். தாவீது என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. என்ன நடந்துயா? இப்படி ஒரு கெஞ்சலுக்கு பிறகு,
இப்படி ஒரு கதறலுக்கு பிறகு, இப்படி கூப்பிட்ட பிறகு, கர்த்தர் உமக்கு செவி கொடுத்து தாவீதே உமக்கு இரக்கமா இருந்த பிறகு என்ன நடந்ததோ என்று கேட்டா கேளுங்க. 11 சொல்றார், என் புலம்பலை, ஐயா நான் புலம்பிக் கொண்டே திரிந்த என்னுடைய புலம்பலை, ஐயா நான் சங்கடப்பட்டுக் கொண்டே, நான் அவதிப்பட்டுக் கொண்டே, சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டு நான் புலம்பிக் கொண்டே இருந்த என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, என்னுடைய மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைக்கட்டினீர். என் கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, பாருங்க, கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஐயா கர்த்தரை நோக்கி நீங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது, பாருங்கள், உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். உங்கள் மகிமை அமைதியாய் இராமல், அது தெரியாமல், அது யாருக்கும் புரியாமல் இராமல், அதை கீர்த்தனம் பண்ணும்படியாக, அது உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, பாருங்க, உங்கள் கட்டை அவர் களைந்து போடுவார். மகிழ்ச்சியினால் உங்களை இடைக்கட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்லுவீர்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, 30:12 சொல்லப்பட்டிருக்கிறது போல, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் என்றென்றைக்கும், எங்கள் பரம்பரை தோறும் எங்கள் குடும்பமும் நாங்களும் உம்மை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்தி மகிழப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜெப வேளையிலே, இந்த வேத தியான வேளையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாக இவர்கள் சத்துருக்கள் மகிழ ஒட்டாமல், ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய குடும்ப பிரச்சனைகள், கடன்கள், தொல்லை, பாரங்கள், இன்னும் பல்வேறு சிக்கல்களில் இருந்து கை தூக்கி எடுப்பீராக. ஐயா உம்மை நோக்கி இவர்கள் போற்றும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இவர்களை குணமாக்கும்படியாய், எல்லா ஆபத்துகள், சிக்கல்கள், எல்லா சிரமங்களிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் என் தேவனே, இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பாதாளத்தில் குழியில் இறங்குகிறவர்கள் போல இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இறங்காதபடி இவர்களை உயிரோடு காத்தீர், இன்னும் காக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆனந்த களிப்பினால் மகிழத்தக்கதாகவும், ஐயா உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்முடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை இவர்கள் கொண்டாடும் வண்ணமாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு செவி கொடுக்கும்படியாய், இவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படியாய், ஐயா இவர்களுக்கு நீரே, இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நீரே சகாயரும் விடுவிக்கிறவரும் சுகமளிக்கவருமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என் தேவனே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத்திலே என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய புலம்பலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. இவர்களுடைய மகிமை அமைதியாயிராமல், ஐயா இவர்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக மேன்மையான மகிமையான காரியங்களை இவர்களுக்கு செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் இரட்டை கவலையை, வேதனையை களைந்து போட்டு மகிழ்ச்சியாய் உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டுவீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, ஐயா நீர் இவர்களை விடுவித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது என் தேவனே, என்றென்றைக்கும் இவர்கள் உம்மை துதிக்கும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் இன்றே இப்பொழுதே இந்த ஜெப வேளையிலே ஒரு அனுகூலமான அடையாளத்தை காட்டும்படியாய் உங்க கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இருட்டுகளை களைந்து போட வைத்து உங்களை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்றென்றைக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை இடைவிடாமல் துதிப்பீர்கள்.